ஹலோ எவ்ரிவன். ஐம் டாக்டர் கிரண்யா. ஹோமியோபதின்ற சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மலா இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணும்போது ஹோமியோபதி மெடிசின்ஸோ, இல்ல நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது ஹோமியோபதி கிளினிக்ஸோ என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கும்போது நீங்க என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? இது என்ன சிஸ்டம் ஆஃப் மெடிசின்? இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசின உருவாக்குனவர் யாரு? எப்படி இந்த உலகத்துக்கு இது வந்தது? என்ன மாரி மெடிசின்ஸ்லாம் அங்க குடுப்பாங்க? இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் மெயினா இத அப்ளை பண்ணலாம் அப்படின்னு என்னைக்காவது நீங்க திங்க் பண்ணியிருக்கீங்களா? திங்க் பண்ணியிருக்கீங்களோ, இல்ல திங்க் பண்ணலையோ, பட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள திங்க் பண்ண வைக்கும் கண்டிப்பா. ஏன்டா நம்ம இந்த மெடிசின்ஸ இவ்வளவு நாள் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல ஹோமியோபதி ஃப்ரம் பாட்டம் அதாவது எப்படி உருவாச்சுன்றதுல இருந்து இப்ப எந்த மாதிரி இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்ன்ட்டு எல்லாத்தையுமே நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதையுமே தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஹோமியோபதியோட ஃபாதர் டாக்டர் சாமுவல் ஆண்ட்மன். இவர் ஒரு ஜெர்மன் டாக்டர். இவர் அந்த டைம்ல ஜெர்மன் மெடிசின்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, பேஷண்ட்ஸ இன்னும் சஃபர் பண்ற விதத்துல தான் இருந்தது. ஹை டோஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ், பிளட் லெட்டிங் அந்த மாரி பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்ஸா இருந்தது. அவர் அதுலருந்து ஸ்கிப் ஆயி, டிரான்ஸ்லேட்டிங் அப்படின்ற ஒரு ஜாப்ப வந்து சூஸ் பண்ணி, அதுல வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் ஒரு புக் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, அதுல ஒரு வேர்ட் குடுத்திருக்கு. சின்கோனா பார்க் கியூர்ஸ் மலேரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மரத்தோட பட்டனால ஒரு மலேரியான்ற டிசீஸ் கியூர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன் இத நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாரு அத. எடுத்துட்டு அவருக்கு என்னென்ன சிம்ப்டம்ஸ் வருதுன்னா, மலேரியல் சிம்ப்டம்ஸ், ஷிவரிங், ஃபீவர் எல்லாமே சிம்ப்டம்ஸ் கிரியேட் ஆகுது. அப்புறம் தான் அவர் திங்க் பண்றாரு, ஓகே நல்லா இருக்க நான் இத எடுத்துக்கும்போது எனக்கு சிம்ப்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சிம்ப்டம்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ் எடுக்கும்போது கியூர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் குடுத்து பார்க்குறாரு. இது வந்து கியூர் ஆகுது. எல்லாருக்குமே சரியாகுது. ஸோ இதுலருந்து தான் ஃபார்ம் ஆச்சு ஹோமியோபதி அப்படின்ற ஒரு சிஸ்டம். சிம்பிளா தமிழ்ல சொல்லப்போனா முல்லை முள்ளால் எடுன்ற தமிழ் ஒரு ப்ராவர்ப் மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆகும்போது ஒரு ஒரு மெடிசின் சப்ஸ்டன்ஸ் ஒரு ஒரு மரத்துல இருந்தும் எடுக்க நெறைய மெடிசின்ஸ் ஃபார்ம் ஆகி இன்னைக்கு ஹோமியோபதி வந்து ஒரு ஆலமரமா விரிஞ்சு இருக்கு. ஹோமியோபதியில என்ன மாரி மெடிசின்ஸ்லாம் குடுப்பாங்க? எப்படி நம்ம எடுக்கணும்? அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஹோமியோபதியில பொறுத்தவரைக்கும் 4 ஃபார்ம்ல மெடிசின்ஸ் குடுப்பாங்க. ஒண்ணு பில்ஸ் ஃபார்ம்ல குடுப்பாங்க. இன்னொன்னு பவுடர் ஃபார்ம்ல குடுப்பாங்க. லிக்விட் ட்ராப்ஸ்ல குடுப்பாங்க. மதர் டின்ச்சர்ஸ்ல குடுப்பாங்க. பில்ஸ், பவுடர்ஸ், வாட்டர் இந்த 3மே வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது தான். இதுல மெடிசினல் சோர்ஸ் ஆஃப் ட்ரக்கோட அந்த சோர்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ நம்மளுக்கு வந்து அந்த பில்ஸ்ல ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. என்னடா எல்லாருக்குமே பில்ஸ் குடுக்குறாங்க, எல்லாருக்குமே பவுடர் குடுக்குறாங்க அப்டின்னா, அ எல்லாருக்கும் குடுக்குற மெடிசின்ஸ் ஒண்ணு கிடையாது. அந்த ஃபார்ம் யூஸ் பண்ற பில்ஸ், பவுடர், வாட்டர் இந்த 3மே ஒண்ணு தான். பட் அதுல ஆட் பண்ற மெடிசினல் டிராப்ஸ் வந்து வேற வேற டிராப்ஸ் தான் இருக்கும். என்னென்ன பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன மெடிசின்ஸ் வேணுமோ அதுதான் அதுல ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஹோமியோபதியில இந்த மாரி தான் மெடிசின்ஸ குடுப்பாங்க. அண்ட் தென் எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ்லயும் 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு அட்வான்டேஜ், இன்னொன்னு டிஸ்அட்வான்டேஜ். எவ்ரி காயின் ஹஸ் 2 சைட்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் ஹோமியோபதி என்ன அப்டின்னா, இதுல மெயின் திங் உங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் எல்லாம் ஈஸியா அட்மினிஸ்ட்ரேட் பண்ற விதத்துல இருக்கும். அண்ட் தென் பெயினோ, இல்ல இன்ஜெக்ஷன்ஸோ, ட்ரிப்ஸோ அந்த மாரி எதுவுமே இருக்காது. எல்லாமே நீங்க வெறும் மெடிசின் மூலியமாவே, டேப்லெட்ஸ் மூலியமாவே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எல்லா விதமான கண்டிஷன்ஸ்க்கும் இது ஆக்ட் ஆகும். மைண்ட் லெவல்லயும் ஆக்ட் ஆகும். பாடி லெவல் கண்டிஷன்ஸ்லயும் ஆக்ட் ஆகும். அண்ட் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் சூட் ஆகும். சில்ட்ரன்ஸா இருக்கட்டும், ஓல்ட் ஏஜா இருக்கட்டும், பிரெக்னன்சி லேடீஸ் எல்லாருக்குமே இது ஈக்குவலா சூட் ஆகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப வந்து கம்மியான அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்னா, ஸ்லோ ஆக்ஷன் இன் எமர்ஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எமர்ஜென்சின்றது ஒரு ஆக்சிடென்ட்டோ, இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாரி ஒரு கண்டிஷன்ஸ்ல, நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கண்டிப்பா நம்ம குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அதுக்கான மெடிசின்ஸ நம்ம குடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு மெடிசின் குடுத்து சரியாயிடும் அப்படின்னா, ஆப்வியஸா நடக்கும். பட் ஆனா, அந்த கண்டிஷன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நீங்க அந்த மொமெண்ட்ல பேஷண்ட்ட ஸ்டேபிள் பண்ணிட்டு, ஆஃப்டர் தட் நீங்க மெடிசின்ஸ் எடுக்கிறது நார்மல் தான். ஸோ அந்த மாரி டக்குன்னு எமர்ஜென்சின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது, அந்த இடத்துல நீங்க ஹோமியோபதி மட்டுமே நம்பி இருக்கிறது, இட்ஸ் நாட் அ குட் திங் அப்படின்றது தான். ஸ்லோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிசீஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு டிசீஸ் வர்றதுக்கும், அதுக்கு டைம் அவ்ளோ எடுக்குது அப்படின்னும்போது, அத சரி பண்றதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் குடுத்து தானே ஆகணும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி, டைம் குடுத்து
ப்ராசஸ கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும் தான் ஒரு கியூர்ன்ற திங்க வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி சர்ஜரிஸ்ன்றது ஒரு லாஸ்ட் கிரேட்ல பேஷண்ட்ஸ் வராங்கன்னும்போது, அந்த டைம்ல சர்ஜரி தான் ஒன்லி ஆப்ஷன்ன்னும்போது, கண்டிப்பா நம்ம சர்ஜரி பண்ணிட்டு, அதுக்கான சப்போர்ட்டிவ் மெடிசினா ஹோமியோபதி எடுக்கிறது என்னைக்குமே பெஸ்ட் திங்கா இருக்கும். நார்மலா ஹியூமனோட மென்டாலிட்டி நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும், நெறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கும். அந்த லேர்னிங்க்கு ஒரு ஆப்ஷனா தான் இந்த ஹோமியோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ பத்தி இன்னைக்கு ப்ராப்பரா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ நெறைய பேர் தெரிஞ்சுக்கணும், ஹோமியோபதி சிஸ்டம் பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதே மாரி ஹெல்த்தியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே கனெக்டடா இருங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. நியர்ல எனக்கு ஹோமியோபதி கிளினிக் எதுவும் இல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு கியூஆர் கோட் தெரியும். அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்லாட் வந்து புக் ஆயி, அந்த டைம்ல நீங்க கன்சல்டேஷன் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ ஹோமியோபதிய ஈஸியா வீட்ல இருந்தே கூட நீங்க யுட்டிலைஸ் பண்றதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்டே கனெக்டடா இருங்க. எதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.